ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம மீன் வச்சு ஒரு பிரியாணி செய்யலாம். மீன் வந்து இந்த மாதிரி நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக நம்ம கழுவி இந்த மாதிரி துண்டு வந்து கொஞ்சம் கனமாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப லேசாக இருந்தால் உடஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கணும். திக்னஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன பொருள் போட்டு நம்ம பெதறி வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ மீனில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க. இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஒவ்வொன்றா நான் போடும்போது காமிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் மீனுங்கிறதுனால கொஞ்சமாக நம்ம செய்யலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம சேர்த்திக்க வேண்டியதுதான். உப்பு போட்டு மீனை கழுவி இருக்கிறேன். ஆனால் அதுக்காக நம்ம உப்புத்தூள் பார்த்து கவனமாக சேர்த்திக்கணும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அது நுணுக்கின தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தந்தூரி சிக்கன் மசாலா அது எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீரகத்தூள் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜீரகத்தூள் அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒன்றா நம்ம சேர்த்திக்கலாம். தந்தூரி சிக்கன் பொடி வந்து 10 ரூபா பாக்கெட்லேயும் கிடைக்கும், பெரிய பாக்கெட்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி பெரிய பாக்கெட்டும் கிடைக்கும். ஆனால் 10 ரூபா 15 ரூபா பாக்கெட்லேயும் இருக்குது. நம்ம இதை போட்டு நம்ம மீனோ சிக்கனோ எதாக இருந்தாலும் பெதறி வச்சுட்டு நம்ம செஞ்சோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதெல்லாம் இதோடு நான் கலந்துக்கிறேன். எல்லாம் போட்டு நம்ம இதோட கலந்து கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நம்ம கலந்துட்டு எல்லாமே நம்ம பெதறி எடுத்து வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். தண்ணி இருந்துச்சுன்னா மசாலாலாம் அப்படியே போயிடும். அதனால் வந்து தண்ணி இல்லாமல் இந்த மீனை கழுவி வச்சு நல்லா வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதோடய நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம பெசரிக்கலாம். இப்படியே இதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்படியே வச்சிடலாம் நம்ம பெதறி வச்சு. நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அகலமான குக்கராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த குக்கர் எடுத்து வச்சுட்டு இதில் 3 ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இந்த ஆயில் சூடாகட்டும். சூடானது இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நீல வாக்கில் 3 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பெரிய வெங்காயத்தில் கொஞ்சம் குட்டி வெங்காயம், அது வந்து ஒரு 6-7 வெங்காயம் நான் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் நீல வாக்கில். அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இதை நம்ம கிளறி கொடுக்கலாம் நல்லா. இது கொஞ்சம் நேரம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்குது. ஆனால் இன்னும் நல்லா கொஞ்சம் வதங்கணும். அந்த அளவுக்கு வதங்கினா தான் நல்ல மணமாக இருக்கும் பிரியாணி. அதனால் வந்து இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்னு சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்திக்குவோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இந்த பெரிய டீஸ்பூனில் வந்து நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் வதக்கி கொடுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, மணம் வருது. இப்போ 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளி தான். இது 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த தக்காளியை நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ இது கூட வந்து நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்திக்கலாம்.
நான் வந்து இந்த உலக்கில் வந்து ஒரு உலக்கு தலையை தட்டி எடுத்துருக்கிறேன். அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வதங்கி வரட்டும் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்குது. பாருங்கள் எந்த எவ்வளோ அழகாக வதங்கி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வதங்கி இருக்குது. இப்போ வந்து இது தேவையான பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். வந்து எந்த மீன் பொரித்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, நம்ம ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும், அந்த மீனோட கவுச்சியும் இருக்காது. அதனால வந்து ஜீரகத்தூள் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், பட்டை, ஏலக்காய், கிராம்பு நுணுக்குன தூள் இது, அதையும் இதோடு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கிளறி கொடுக்கலாம். 1 நிமிஷம் அந்த பச்சை மணம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம கிளறி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இது செஞ்சிடலாம். மீன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் முதல் செஞ்சது அது கொஞ்சம் வேறு மாதிரி தான் செஞ்சேன். இப்போ இது மாதிரி செய்யலாம் சரின்னு சொல்லி போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். நான் 10 ரூபா பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3/4 பாக்கெட் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஏன்டா இதில் தக்காளி வந்து அந்த புளிப்பு இருக்காது. மீன் பிரியாணிக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து தக்காளி இதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்கள் மசாலா என்ன கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்களேன். இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. தக்காளி நல்லா ஜூஸியாக தான் வந்திருக்குது. தயிரும் ஊற்றிருக்குறோம். இப்போ நான் வந்து இந்த உலக்கில் வந்து இந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். 3/4 உலக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வச்சுட்டேன் 1/2 மணி நேரத்துக்கு முந்தைய. இதுக்கு வந்து எந்த வேறு மசாலா இல்லாதனால 1க்கு 1.5 சேர்த்துட்டோம்னாக்கா கொஞ்சம் 1.25 சேர்த்துனா தான் சரியாக இருக்கும். நான் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கொதி வரட்டும். இந்த பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து எண்ணெயிலையும் போட்டு வதக்கியிருக்கணும், நான் வதக்கலை. சரி இப்போ இதையும் சேர்த்திடுறேன் நான் உள்ள. பச்சை பட்டாணி சேர்த்தனோம்னா நல்லாயிருக்கும் சாப்பாடு. இப்போ கிடைக்கிது பச்சை பட்டாணி, அதனால் வந்து இருக்கும்போது நம்ம சேர்த்திக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இது சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த நல்லா அரிசி மசாலா வந்து நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது. இப்போ வந்து நம்ம லெமன் வந்து 3/4 லெமன் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த லெமனை இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து அரிசியை நல்லா தண்ணி வடிகட்டிட்டு இது ஜீரக சம்பா அரிசியும் பாஸ்மதி ரைஸும் 2 கலந்து தான் ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். பாருங்கள் அவ்வளோ கொதிக்குது நல்லா. இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நம்ம வந்து சோறு வந்து நமக்கு சாப்பிடும்போது பிரியாணி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். எல்லா அரிசியும் சேர்த்துட்டேன். இது கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மீனை வந்து இது பண்ணிக்கலாம். போட்டாச்சு. இது நல்லா கிளறி கொடுக்கலாம். குக்கர் மூடி இப்போ போட வேணாம், இப்போ இப்படியே இருக்கட்டும். ஒரு ஃபேனில் வந்து சும்மா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் தான் நான் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த ஆயில் சூடாயிருச்சு. இப்போ இந்த மீனை வந்து இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இது கொஞ்சம் நேரம் பொரிஞ்சு வரட்டும். இந்த மசாலாலாம் இருந்துச்சுன்னா அது மேலே கோட் பண்ணிடணும், இல்லாட்டி போடாதீங்க, குழம்புல எல்லாம் போட்டுறாதீங்க, வாசனை வந்துடும். இது நல்லா கொஞ்சம் நேரம் பொரிஞ்சு வரட்டும். ஆயில் கம்மியாக ஊற்றி தான் நம்ம செய்யணும். அதிகமாக ஆயில் ஊற்றிட்டோம்னா எல்லா டேஸ்ட்டும் அதில் போயிடும். அதனால் ஆயில் கம்மியாக ஊற்றிட்டு இது அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்படி ஆயில் இல்லைன்னாக்கா இப்படி எல்லா பக்கமும் சாய்ச்சி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஆயிலெலாம் அதில் படும். இந்த மாதிரி வேகட்டும் கொஞ்சம் நேரம். மீன் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மீனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்பாடு 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மீனை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நசுக்கி பாருங்கள், கொஞ்சம் அளவுக்கு நசுங்கணும். இந்த மாதிரி நசுங்கினா தான் நம்ம மீன் போட்டு நம்ம மூடி வச்சாலும் தம்மில் விட்டாலும் சரியாயிடும். இப்போ இதை நான் மீன் இதோட சேர்த்துக்கிறேன். மீன் நல்லாவே பொரிஞ்சு வந்திருக்குது. இருந்தாலும் மீன் பிரியாணிங்கும் போது மீனுக்குள்ளே நல்லா அழுத்தி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊற விட்டோம்னா சரியாயிடும். இப்போ இதுக்கு நம்ம இந்த ஆயில் வேணுண்டா நம்ம ஊற்றிக்கலாம், வேணாண்டா வச்சுக்கோங்க. நான் ஊற்றலை ஆயிலை, வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்துக்கிறேன். நான் இது கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். இப்போ மீடியம் இதில் வச்சுட்டு நம்ம தம் போட்டுடலாம். அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். நான் மூடி போட்டு வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு விசில் வந்துட்டால் மாத்திரம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கீழே தோசை தவா வச்சுருக்கிறேன். மீடியம் இதில் தான் வச்சுருக்கேன், அதிகமான நெருப்பில் வைக்கல. இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். நான் அப்போதே அப்படியே பேச கட் பண்ணிட்டு போயிட்டேன். பால்காரர் வந்தார். சரி இப்போ தோசை சட்டி போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு இந்த குக்கரை இது மேலே எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நேரம் சிம்மாகட்டும், இதாகட்டும், தம்மாகட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் மீன் பிரியாணி எவ்வளோ அழகாக எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ மீனெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நான் ஒரு தட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன். சாப்பாடெலாம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக வந்திருக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக சாப்பாடு வந்திருக்குது. நம்ம லேசாக கிளறி கொடுத்துக்கலாம். அடியெல்லாம் பிடிக்கல. கீழே தவா வச்சுருந்ததுனால பரவாயில்ல. தவா இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் செய்யணும். இப்போ நான் அந்த மீனை தனியாக எடுத்துகிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் மீனெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பாடு மாத்திரம் நான் தனியாக கிளறி கொடுக்குறேன். பாருங்கள் நல்லா ஒரு இதாக அழகாக வந்திருக்குது. கொஞ்சம் அகலமான இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சா தான் சரியாக இருக்கும். மீனெல்லாம் இப்படி நான் எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு தட்டில் வச்சுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள் தட்டில் எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். இந்த மீன் பாருங்கள் நல்லா உடையவே இல்லை, நல்லா நீட்டாக வந்திருக்குது. இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். எப்போவுமே மட்டன் சிக்கன் பிரியாணி தான் செய்கிறோம். பாருங்கள் சாப்பாடெல்லாம் நல்லா நீளமாக நல்லா அழகாக வந்திருக்குது. இந்த மாதிரி செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.